நீங்கள் நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? எல்லாரும் பண்ணுற இந்த பெரிய மிஸ்டேக்கை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்களோட சிலபஸ் கம்ப்ளீஷனை டிசம்பர் எண்டுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நிறைய நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரீடிங்கை மார்ச் ஆர் ஏப்ரல் மந்த் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. மார்ச் ஆர் ஏப்ரல் மந்த் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரீடிங்கே பண்ணிட்டு இருந்தோம்னா எப்போ ரிவைஸ் பண்ணுறது, எப்போ மார்க் டெஸ்ட் எழுதி அதை ரிவ்யூ பண்ணுறது? நீட் மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு இது ரெண்டுமே நீங்கள் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா ஒரு கொஸ்டினில் 2 ஆப்ஷன் வரப்போ எதை கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுன்னு ப்ராப்பராக பண்ண தெரியாது, மிஸ்டேக் பண்ணுவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லேக் ஆகும். ஸோ நிறைய கொஷின்ஸ் தப்பு பண்ணுவீங்க, ரேங்க் பின்னாடி போகும், உங்களோட கனவான ட்ரீம் எம்பிபிஎஸ் சீட்டும் உங்களை விட்டுட்டு போயிடும். ஸோ இதுக்கான முக்கியமான ஸ்டெப் சிலபஸை ஏர்லியராக கம்ப்ளீட் பண்ணுறது தான். இந்த சிலபஸை டிசம்பர் மந்த் ஆர் ஜான்வரி மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்குள்ளே நீங்கள் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் சஃபிஷியன்ட் டைம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சொல்லிட்டு உங்களுக்கு 3 மாதம் ஆர் 4 months உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக கிடைக்கும். ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் மேக் பண்ணுங்கள். டிசம்பர் எண்டுக்குள்ளே இந்த கம்ப்ளீட் நீட் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஷெட்யூல் போடுங்க. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ படிக்கலன்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் பர்சனலைஸ்டான டைம் டேபிள் கிரியேட் பண்ணி இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. அண்ணா எனக்கு டைம் டேபிள்லாம் போட தெரியாது, எனக்கு ப்ராப்பராக படிக்க வராது, ஒரு சாப்டருக்கு இத்தனை ஹவர்ஸ் படிக்கணுங்கிற அந்த ஒரு கணக்கு எனக்கு தெரியாது, நான் டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். 3 சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில். இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எந்த சாப்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சாப்டருக்கு எத்தனை ஹவர்ஸ் நம்ம கொடுக்கணும், அண்ட் ஒரு சாப்டர் முடிஞ்சோன்னா எப்போ டெஸ்ட் எழுதணும், பார்ட் சிலபஸஸ் எப்படி கம்பைன் பண்ணுறது, அதுக்கு முடிச்சு ஒரு டெஸ்ட்டு, அண்ட் மந்த்லி டெஸ்ட் அண்ட் மார்க் டெஸ்ட்டை எப்படி ஸ்கெடியூல் பண்ணணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் டைம் டேபிளை போட்டு உங்களுக்காக வச்சிருக்கேன். அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் லெட் மீ செல்ஃப் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் டாக்டர் சுதர்ஷன். ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை MBBS இன் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு. கிராக்டு நீட் 2019. ஒரு ஃப்ரெஷராக செல்ஃப் ஸ்டடி பண்ணி நீட் 2019ல் 1207 ரேங்க் வாங்கியிருந்தேன். அண்ட் திஸ் இஸ் மை யூடியூப் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு 5 இயர்ஸாக கைட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் ட்ரீம் டு டாக்டர் நீட் 2026ன்னு ஒரு புது கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரீ லான்ச் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். So let's get straight away started to this video. 1 year roadmap for NEET 2026. யூஸ்வலாக நீட் எக்ஸாம் மே மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நீட் 2026க்கு உங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் க்ளோஸ் டு உங்களுக்கு 10 months உங்கள் கையில் இருக்க போது. இந்த 10 months நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 6 months, லாஸ்ட் 4 monthsன்னு. இந்த ஃபர்ஸ்ட் 6 monthsல பார்த்தீங்கன்னா அப் டு டிசம்பர் எண்ட் ஆர் மேக்ஸிமம் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ரீடிங்கான சிலபஸ் கம்ப்ளீஷன் நீங்கள் முடிச்சிடணும். எல்லா சாப்டர்ஸையும் ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் படித்து பார்த்து MCQs ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ தட் உங்களோட செகண்ட் ஃபேஸ் ஆன இந்த ஜான்வரி செகண்ட் வீக்லேருந்து கம்ப்ளீட் நீட் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் எழுதி உங்களோட மார்க்ஸை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கா டைம் டேபிளோட வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த டைம் டேபிள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டது தான். என்னோட சஜஷன், நீங்கள் ஒரு உங்களுக்கான பர்சனலைஸ்டு டைம் டேபிள் கிரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை சாப்டர் படிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் எத்தனை சாப்டர் படிக்கல அப்படிங்கிறத தெளிவாக அனலைஸ் பண்ணி போடணும். ஒவ்வொரு சாப்டருக்கும் 4 விஷயத்தை டெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சாப்டருக்கான கான்செப்ட் கவர் பண்ணியிருக்கீங்களா? தட் இஸ் அந்த தியரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா? எதர் லெக்சர் பார்த்து படித்தாலும் சரி, புக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி வந்திருக்கா? செகண்ட் விஷயம், டாபிக் வைஸ் MCQs ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நமக்கு படிக்க போகிறது MCQs தான். அந்த MCQs ப்ராக்டிஸ் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிருக்கீங்களா ஒரு ஸ்டாண்டர்டான MCQ புக்கில்? மூணாவது விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இது வரைக்கும் எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ நீட்டில் எல்லா நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்களா? நாலாவது விஷயம், இந்த மொத்த 3ஐயும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கீங்களா? ஸோ இந்த ஒரு 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணதான் ஒரு சாப்டரை படித்து முடிச்சதா ஒரு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் செக்லிஸ்ட் ட்ரா பண்ணுங்க. நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க, படிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு 2 லிஸ்ட் ட்ரா பண்ணி எதில் நீங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணுமோ, எதில் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு நிறைய டைம் கொடுத்து நீங்கள் உங்களுக்கான பர்சனலைஸ் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு இதெல்லாம் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ண வராது, நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க, நான் ஜீரோலேருந்து கிராஷ்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா அப்போது இந்த டைம் டேபிள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் ட்ரீம் டு டாக்டர் கோர்ஸில் நாம் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ தட் டிசம்பர் எண்ட் ஆர் மேக்ஸிமம் ஜான்வரிக்குள்ளே உங்களோட கம்ப்ளீட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வழியாக ஸ்டெப் 1 முடிச்சிட்டிங்க. ஒரு ப்ராப்பர் அண்ட் எஃபிஷியன்ட் டைம் டேபிள் நீங்கள் போட்டுட்டீங்க. Now comes the step 2. Step 2 is very important than step 1. நீங்கள் போட்ட டைம் டேபிளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது.
இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறது ஈஸி கிடையவே கிடையாது. அடுத்த ஒரு 1 இயருக்கு நீங்கள் போட்ட டைம் டேபிளை டெய்லியும் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஈவன் டாப்பர்ஸ் குட் நாட் டு இட். இப்போ இந்த நேரத்தில் நிறுத்தி என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன், என்னால் டெய்லியும் எக்ஸாக்டாக இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியாது. இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் ஹியர் கம்ஸ் ஸ்டெப் 3, கெட்டிங் இன் டு டாப்பர்ஸ் மைண்ட் செட். கைஸ், இந்த நேரத்தில் இந்த எக்ஸாக்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியலனாலும் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு உங்களோட த்ரூ அவுட் ப்ரிப்பரேஷனில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். நீங்கள் ஒவ்வொரு தடவை டவுன் ஆகிறப்பையும் எந்திரிச்சு நிற்கணும். நான் கம்பேக் கொடுப்பேன்டா, நான் உட்காந்து படிப்பேன்டா, எனக்கு தெரியுது டவுன் தான், நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் இந்த தப்பை நாளைக்கு நடக்காமல் நான் பார்த்துப்பேன். அதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ, என்ன கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ நான் எடுக்கிறேன். யார் ஒருத்தர் எக்ஸாம் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சரி, நான் அடுத்த நாள் மேலே எழுச்சி வருவேன்டா, எனக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி, அடுத்த நாள் இந்த டிஸ்ட்ராக்ஷனில் மாட்டிக்காமல் நான் என்ன பண்ணுறது, அடுத்த மார்க் டெஸ்ட்டில் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் எப்படி நான் நெக்ஸ்ட் டைம் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கணும். இந்த மாதிரி நிறைய கரெக்டிவ் ஸ்டெப்ஸோட டெடிகேஷனோட கன்சிஸ்டண்ட்டாக கடைசி நாள் வரைக்கும் இந்த ட்ராக்ல இருந்து ஹார்ட் ஒர்க் போடுறாங்கல்ல, அவங்க தான் டாப்பர் ஆக முடியும். அவங்க தான் டாப் ரேங்க்ஸ் வாங்கி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் வாங்க முடியும். அது நீங்கள் ஆகுறீங்களா? அந்த டாப்பர்ஸ் மைண்ட் செட் நீங்கள் கொண்டு வரீங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிசைட் நவ் அண்ட் கெட் இன் டு a டாப்பர்ஸ் மைண்ட் செட். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டெப் they wanted to know. ஸோ 3வது விஷயம் டாப்பர்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ நவ் கம்ஸ் த 4th ஸ்டெப். அண்ணா, நான் டாப்பர்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன், நான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா படிக்க ஆரம்பிக்கண்ணா. ஸ்டார்ட் டுடே, ஸ்டார்ட் நவ், ப்ரிப்பேர் your need syllabus starting from now guys, because it's very important. Time is crucial. நீங்கள் வெயிட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் உங்களை விட இன்னொருத்தர் முக்கியமான கான்செப்ட்ஸை படித்து உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் கோச்சிங் போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, அங்கே போகிற கான்செப்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெய்லியும் படித்து கொண்டு போயிருங்க அந்த டைம் டேபிளில். இல்லை நான் செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறேன், எனக்கு கோச்சிங்கில் சொல்லி கொடுக்கறது பெருசாக புரியல, எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேன்னு நினச்சிங்கன்னா செல்ஃப் ஸ்டடி இஸ் த பெஸ்ட் திங் எவர். நீங்கள் கோச்சிங் போகிறவங்க இருந்தாலும் கடைசியில் செல்ஃப் ஸ்டடி பண்ணால் மட்டும் தான் ரேங்க் வாங்க முடியும். கோச்சிங் போகிற எல்லாராலையும் மார்க் வாங்க முடியாது. ஸோ செல்ஃப் ஸ்டடியை டெடிக்கேட்டடாக நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக படிச்சிங்கன்னா நீட் எக்ஸாமில் உங்களால் மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ டெய்லி ஹார்ட் ஒர்க் போடுங்க, ப்ராப்பராக கிளாஸஸ் பாருங்கள். உங்களுக்கு யூடியூப்பில் கிளாஸஸ் பார்த்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரீ லெக்சர் பார்த்தாலும் சரி, இல்லை புக் எடுத்து நீங்களே படித்தாலும் சரி, அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி இந்த எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. இல்லைண்ணா எனக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது, எனக்கு செல்ஃப் ஸ்டடிக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க, நீங்கள் உங்கள் சைட்லேருந்து உங்ககிட்ட ஒரு சப்போர்ட் கொடுங்கன்னா, நான் நம்மளோட நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் ட்ரீம் டு டாக்டர் நீட் 2026ன்னு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறேன். இந்த கோர்ஸ்க்கான ப்ரீ லான்ச் ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கம்ப்ளீட் 1 இயருக்கு இந்த நீட் 2026 நடக்கிற வரைக்கும், நடந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்க போகுது. இது ஒரு 1 இயர் லாங் கோர்ஸாக இருக்க போது, நீட் 2026 வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறமாவும் கவுன்சிலிங்க்கும் ஹெல்ப் பண்ண போகிறோம். இந்த மொத்த கோர்ஸ்லையும் 3 சப்ஜெக்ட்ஸ் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கான கிளாஸஸ் எடுக்க போகிறோம். லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு வரப்போகுது. இந்த கிளாஸஸை எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எடுக்க போகிறாங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு. அண்ட் ஒவ்வொரு சாப்டரையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது எல்லாமே கன்சைஸாக கிடைக்க போகுது. எதுக்கு நீட் ஓரியன்டாக இருக்க போது, நீட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவைங்கிற கான்செப்ட்ஸை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துட்டு, ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம நிறைய எக்கச்சக்கமான MCQs ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், நிறைய MCQs டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிளாஸை முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் வைக்க போகிறோம். அண்ட் அந்த டெஸ்ட்டை அடுத்த நாள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு சாப்டர் முடிச்சோடனே சாப்டர் டெஸ்ட் வைக்க போகிறோம். அந்த சாப்டர் டெஸ்ட்டை அடுத்த நாள் ஒரு முக்கியமான ஃபீச்சர், தட் இஸ் TND அப்படின்னு ஒன்று பண்ண போகிறோம். டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் ஒன்று கொண்டு வர போகிறோம். ஒவ்வொரு சாப்டர் முடிச்சுட்டு சாப்டர் டெஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அந்த டெஸ்ட்டில் கேட்ட எல்லா கொஷின்ஸையும் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு கொஷின் நீங்கள் இப்படி அட்டம் பண்ணியிருக்கணும், இப்படி அப்ரோச் பண்ணணும், இதில் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, இதை நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணிக்கணும், அண்ட் இந்த கொஷினை இப்படி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷார்ட் டைமில் முடிச்சலாம்னு சொல்லி ஒவ்வொரு கொஷினும் பர்சனலைஸ்டாக உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கொடுப்பாங்க. அண்ட் இதோடு நிற்க போகிறதுல மந்த்லி டெஸ்ட் வைக்க போகிறோம், அதையும் TND பண்ண போகிறோம். அண்ட் மார்க் டெஸ்ட் பார்ட் சிலபஸ் இருக்கும், அதுக்கும் TND இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் சிலபஸ், பார்ட் சிலபஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் முக்கியமான ஃபீச்சர், தட் இஸ் மென்டர்ஷிப். மென்டர்ஷிப் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இது சும்மா சொல்கிற மென்டர்ஷிப் கிடையாது, 1:1 மென்டர்ஷிப். உங்களுக்காக ஒரு மென்டர் அலாட் பண்ணி அவங்க டெய்லி உங்களோட நெக்ஸ்ட் 1 இயருக்கு கனெக்டடாக இருக்க போகிறாங்க நீட் 2026 வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், இந்த மென்டர் கூட நீங்கள் டெய்லியும் சேட் பண்ணிக்கலாம், தேவைங்கிறப்ப கால் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், வீக்கெண்டில் உங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க.
ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னா நீங்கள் டெய்லி எத்தனை வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, நம்ம ஷெடியூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களா, அண்ட் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறீங்க, நீங்கள் முன்னாடி இருக்கிற டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட் மார்க்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, டிக்ரீஸ் ஆயிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ஸோ உங்களோட டெஸ்ட்டோட மார்க்ஸையும் உங்களை பார்ப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற அந்த டிஸ்கஷன் உங்களோட நீங்கள் பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் உங்களுக்கு அலாட்டான மென்டார் கூட நீங்கள் ஜூம் மீட்டிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணி உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் இயர் உங்களுக்கு அவங்க கைட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 24/7 டவுட் சால்விங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் சப்ஜெக்ட் டீச்சரை டேக் பண்ணி, ஃபிசிக்ஸ் டவுட்னா ஃபிசிக்ஸ் டீச்சர் டேக் பண்ணி நீங்கள் டவுட்டை நம்ம ஆப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா வித்தின் 24 hours உங்கள் டவுட்கான ஆன்சர் அவங்க போடுவாங்க. அண்ட் இது எல்லா ஃபீச்சரையுமே என்னோட கைடன்ஸில் நடக்க போது நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில். நீங்கள் ஆஃப்லைன் கோச்சிங்கில் லேக்ஸ் கணக்கில் கட்டி நீங்கள் சேர்கிற ஒரு விஷயத்த எஃபெக்டிவாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் ட்ரீம் டு டாக்டர் 2026ன்னு இந்த ஒரு கோர்ஸை லான்ச் பண்ண போகிறோம். இதுக்கான ப்ரீ லான்ச் ஆஃபராக 7,000 rupeesக்கு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 6,000 rupees ஃபர்ஸ்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தோம். இப்போ 7,000 rupeesக்கு போயிட்டுருக்கு. இதை நீங்கள் கிளைம் பண்ணணும்னா நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் தெரியும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பே பண்ணி இப்போயே என்ரோல் ஆகிக்கலாம். அது முக்கியமான விஷயம், இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் டு மீ. உங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா 500 அப்படிங்கிற இந்த கூப்பன் கூட நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம ஆப்பில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 500 டிஸ்கவுண்ட் வரும். நம்மளோட ஆப் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 1 இயருக்கு உங்களோட கம்ப்ளீட் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள். ஆல் த பெஸ்ட், இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஜாயின் நவ், ப்ரிப்பேர் வெல், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, நல்லா படிங்க. prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. இந்த கூப்பன் கோட் ஒன்லி அவைலபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற முதல் 50 பேருக்கு அந்த கூப்பன் கோடை 50 பேரால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ சீக்கிரமாக போயிட்டு அந்த கூப்பன் கோடை போட்டு என்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 500 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், லாகின் பண்ணிட்டு நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு கோர்ஸை கொண்டு வந்திருக்கேன். என்னோட ஃபுல்லஸ்ட் ஹார்ட் ஒர்க்கை போட்டு நெக்ஸ்ட் 1 இயருக்கு இந்த பேட்சை ட்ரெயின் பண்ணுறதோட முக்கியமான இன்டென்ஷன். இட் கேம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். உங்களுக்கு நீட் ரிலேட்டடாக வேறு எந்த வீடியோஸ் போடணுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டெஃபினட்டாக அந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் கால் திஸ் நம்பர். உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலேட்டட் எல்லா டவுட்ஸ் அவங்க உங்களுக்கு சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த நீட் 2026 ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட். ஆல் த பெஸ்ட். The prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. Take care. Thank you all. It's Sudarshan signing off.